என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசெய்கிற சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று சொல்ல போகிறேன். தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலாக ஜீரோ ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜின்னு போட்டுட்டு அதில் ஹை ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜிலாம் நிறைய பேர் கொடுப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே நான் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி உண்மையிலே ஜீரோ ரிஸ்க். அதில் ₹1 கூட உங்களுக்கு லாஸ் வராது. அப்போ அந்த இடத்துல ஒரு கேட்ச். சார் ₹1 கூட லாஸ் வராமல் ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன ப்ராஃபிட் வரும்னா உங்களுக்கு பெருசாக ப்ராஃபிட்லாம் வந்துடாது. ஒரு பேங்க்கில் எஃப்டி போட்டிங்கன்னா ஒரு 7-8% வட்டி வருதுன்னா இதில் ஒரு 7-8% அல்லது ஒரு கூட ஒரு 1 or 2%, 10% அந்த ரேஞ்சில் தான். அதுக்கு மேலெலாம் உங்களுக்கு ரிட்டர்ன் வராது. ஸோ வித் ஜீரோ ரிஸ்கில் 50% ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுங்களேன், நாட்டில் எவனும் எந்த வேலையும் செய்ய மாட்டான். எல்லாம் இந்த வேலையை தான் செஞ்சுன்னு இருப்பானுங்க. நிறைய கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிலாம் பாருங்கள். அந்த கம்பெனிலாம் வந்து எத்தனை பேரை வேலை வாங்குகிறாங்க, எவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரிஸு. நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபேக்ட்ரி ஸ்கூலில் வேலை செஞ்சுன்னு இருந்தேன். அப்போ சொல்லுவாங்க, அந்த ஃபேக்ட்ரி ஏதாவது பிரச்சனை இது மூடிட்டாங்கன்னு வச்சுங்களேன், திரும்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2 நாள் ஆகுமா அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக இது ஆகிறதுக்கு. அதாவது அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து அந்த எண்ட் ப்ராடக்ட் வெளியே வர்றதுக்கு. அந்த ஃபேக்ட்ரியை பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்கும். அவ்வளோ பிரம்மாண்டமான ஃபேக்ட்ரி. ஸோ நான் ஏதாவது ஒரு சுனாமி வந்தது, ஒரு எர்த்குவேக் வந்ததுன்னா என் ஃபேக்ட்ரி காலி ஆகிடும். இன்சூரன்ஸ் பே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். பட் என்ன இன்சூரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் பணத்தை கொடுக்க மாட்டானுங்க. 1. 2வது, இப்போ இன்சூரன்ஸ் பணம் கொடுத்தாலுமே அந்த பணத்தை வச்சு திரும்ப அந்த ஃபேக்ட்ரி நிர்மாணிக்கிறதுக்கே 4-5 வருஷம் ஆகும். அது வரைக்கும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காசு போச்சு. ஸோ இந்த எல்லாமே மீறியே அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 15-20% மேலே யாரும் ப்ராஃபிட் பண்ணுறது கிடையாது. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்மளாம் நினைக்கிறோம் உட்காந்த இடத்துலேயே ஒரு 50%, 100% வந்தோம்னு நினைக்கிறோம். அதெல்லாம் பாசிபிள் கிடையாது. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப சிறு முதலீட்டாளர்களுக்கு உதவாது. ஓரளவு கேபிட்டல் இருக்கணும். ஒரு குறைஞ்சபட்சம் ₹1 கோடி இருக்கணும். அப்போ தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகும். இது என்னென்னா இன்ட்ரெஸ்டிங்கான திங் என்னென்னா இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஜீரோ ரிஸ்க். சரி, அதை முதல்ல வந்து இப்போ ஸ்ட்ராட்டஜிக்கு வந்துடுவோம். இப்போது நிஃப்டி பீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் 100 நிஃப்டி பீஸ் வாங்கினீங்கன்னா அது ஒரு நிஃப்டிக்கு சமம். இப்போ நிஃப்டி வந்து ஒரு 24,600ன்ற அளவில் ட்ரெண்ட் நடக்குது. அப்போ 100 நிஃப்டி பீஸ் வாங்கினா ஒரு நிஃப்டினா அப்போ ஒரு நிஃப்டி பீஸ் வந்து 246ல் ட்ரெண்ட் நடக்கணும். ஆனால் வந்து நிப்பான் இந்தியா நிஃப்டி பீஸ்னு ஒன்று இருக்குது. அதுதான் பெரும்பாலும் நிறைய பேர் வாங்குறாங்க. நானும் அதான் வாங்குகிறேன். அது வந்து 246ல் ட்ரெண்ட் நடக்காது, 280ல் ட்ரெண்ட் நடக்கும். அது காரணம் என்னென்னா அந்த இது வரைக்கும் கொடுத்த டிவிடெண்ட்லாம் அவங்க வந்து நெட் அசெட் வேல்யூவில் ஆட் பண்ணிவிடுவாங்க. டிவிடெண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. அதனால் அந்த விலை வந்து எப்போயுமே கொஞ்சம் ப்ரீமியம் இருக்கும். அது ப்ரீமியம் வந்து ஒரு பிரச்சனை இல்லை. ₹40, ₹45 ப்ரீமியத்தில் இருக்குது. வாங்கும்போது நம்ம ₹40, ₹45 ப்ரீமியத்தில் வாங்குவோம். விற்கும்போது தான் ₹40, ₹45 ப்ரீமியத்தில் விற்றுரும். அதனால் நமக்கு லாஸ் ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சும்மா கேல்குலேஷன் பர்பஸுக்காக நம்ம எடுத்துப்போம். ₹246 நீங்கள் ஒரு நிஃப்டி பீஸ் வாங்குறீங்கன்னு வச்சுப்போமே. அதை இப்போ 24,600. ஸோ 24,600ல் ஒரு நிஃப்டி வாங்குறீங்க. 100 நிஃப்டி பீஸ் வாங்கினா ஒரு நிஃப்டி. நீங்கள் வாங்கும்போது 7,500 நிஃப்டி பீஸ் வாங்கணும். அப்போ தான் அது வந்து ஈக்குவல் டு 75 நிஃப்டி. ஏன்னா நீங்கள் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் நீங்கள் ஹெட்ஜிங் பண்ணணும்னு சொன்னால் ஒரு லாட் சைஸ் வந்து 75. ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ அப்போ ₹246 இன்ட்டு 7,500ன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது கிட்டத்தட்ட ஒரு 18 லட்சம் அந்த அளவுக்கு வந்துடும். யாருக்குறைய 20 லட்சம்னு வச்சுப்போமே. அந்த அளவுக்கு இருந்தால் தான் நீங்கள் அந்த நிஃப்டி பீஸ் வாங்க முடியும். சரி, நிஃப்டி பீஸ் வாங்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் நிஃப்டியை வாங்குறீங்க. சரி, இப்போ நிஃப்டியை வாங்கிட்டீங்க. இப்போ மார்க்கெட்டு ஏறினா லாபம், மார்க்கெட்டு இறங்கிச்சுன்னா நஷ்டம். கரெக்டுங்களா? ஸோ ஆனால் நம்முடைய எய்ம் என்னென்னா மார்க்கெட் இறங்கிச்சுன்னா நமக்கு ஒரே ₹1 கூட நஷ்டம் வரக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே, நான் உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டரில் காமிக்கிறேன். NSEindia.comனு இருக்குது. இதில் வந்து ஆப்ஷன் செயின்னு இருக்குது. அந்த ஆப்ஷன் செயினில் போனீங்கன்னா 29th December 2026, அதாவது அடுத்த வருஷம் டிசம்பர் மாதம் நீங்கள் 24,600ல் நிஃப்டி வாங்குறீங்கன்னா ஒரு 25,000 புட்டை நீங்கள் பை பண்ணிடணும். இந்த 25,000 புட்டுக்கு தோராயமாக ₹950 ட்ரெண்ட் நடக்குது. இதை வந்து நம்ம பை பண்ணும்போது என்னாகும், மார்க்கெட் கீழே போச்சுன்னா கீழே போக போக நமக்கு ப்ராஃபிட் வந்துக்கின்னு இருக்கும். ஸோ நம்ம நிஃப்டி பேஸில் லாஸ் வரும், இதில் ப்ராஃபிட் வரும், காம்பன்சேட் ஆகிடும். இன்னும் சில நிட்டிகிரிட்டெலாம் இருக்குது, நான் அது அப்புறமா வரேன். ஆனால் இந்த ₹950 நம்ம கையை விட்டு வாங்க கொடுக்கணுமே. இப்போ 75 இன்ட்டு 950னா கிட்டத்தட்ட ₹70,000 நம்ம கை விட்டு கொடுக்கணும். அவ்வளோ எப்படி கொடுக்குறது? அது என்ன பண்ணால்
28,000 கால் பாருங்கள், அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 950 ரூபாயில் ட்ரெண்ட் நடக்குது. அதை ஒன்று செல் பண்ணிடணும். ஸோ 28,000 காலை நீங்கள் செல் பண்ணிங்கன்னா 950 ரூபா உங்கள் கை கிடைக்கும். அந்த 950 ரூபாயை கொடுத்து இங்கே இந்த புட்டை பை பண்ணிடுறீங்க. அப்போ உங்கள் கையை விட்டு ₹1 கூட நீங்கள் கொடுக்கல. இதை தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஃப்ரீ ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவோம். ₹10 கூட செலவு இல்லாமல் ஹெட்ஜிங் பண்ணிடுறது. சரி, இப்போ இதோட ஆப்ஷன் பே ஆஃப் சார்ட் பாருங்கள். இது அதாவது நான் இந்த ஆப்ஷனை மட்டும், அதாவது ஒரு புட்டை பை பண்ணுறோம், காலை செல் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பே ஆஃப் சார்ட் இப்படி இருக்கும். அதாவது பங்குச்சந்தை கீழே போக போக போகனாகும், இது ப்ராஃபிட்டை கொடுக்கும், உங்களுடைய நிஃப்டி பேஸ் லாஸ் கொடுக்கும். ஸோ ஒருவேளை நாளைக்கு இல்லை 4 நாளில் பங்குச்சந்தைகள் பெரிய அளவில் இறங்கிச்சுன்னு வச்சிங்களேன், அப்போ வந்து இதில் ப்ராஃபிட் கிடைக்கும், உங்களுக்கு அதில் லாஸ் இருக்கும். ஆனால் இந்த ப்ராஃபிட் வந்து அந்த லாஸை காம்பன்சேட் பண்ணாது. அப்போ நீங்கள் உடனடியாக வெளியே வரணும்னு சொன்னால் உங்களால் கொஞ்சம் லாஸ் தான் வரும். ஆனால் அதை தொடர்ந்து நீங்கள் வச்சிக்கினே இருந்தீங்கன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ₹1 கூட லாஸ் இல்லாமல் நீங்கள் வெளியே வருவீங்க. இன்னும் கேட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட்லேயே வெளியே வருவீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் நம்ம நிஃப்டி வந்து 20,000 போய் நிற்குதுன்னு வைப்போமே. அப்போது நீங்கள் 24,600 நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. அப்போ நிஃப்டி 20,000 வந்ததுன்னா 4,600 தான் உங்களுக்கு லாஸு. ஆனால் 25,000 புட்டு உங்களுக்கு ₹5,000 ப்ராஃபிட் கொடுக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு ₹400 ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ₹400 ப்ராஃபிட்டு அப்படி எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு ஷேருக்கு இன்ட்டு 75 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? கிட்டத்தட்ட ₹30,000 ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் ₹30,000 ப்ராஃபிட் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 18 லட்சம் முதல்ல வச்சுருக்கிறீங்க. அது ₹30,000 ப்ராஃபிட் இருந்தது ஒரு 1.5% 2% தான். ஆனால் பாயிண்ட் என்னென்னா, எவ்வளோ கீழே போனாலுமே உங்களுக்கு ₹1 கூட நஷ்டம் கிடையாது. ஸோ கீழே போக 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 உங்களுக்கு நிஃப்டி பேஸில் வர எல்லா லாஸுமே இதை காம்பன்சேட் பண்ணிடும். ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 30,000 ப்ராஃபிட்டும் கிடைக்கும். ஒருவேளை மார்க்கெட் மேலே போச்சுனால் ஒரு 28,000 போதுன்னு வச்சுப்போம். 28,000 போதுன்னு சொன்னால் நீங்கள் புட் ஆப்ஷன் பை பண்ணதும் 0 போயிடும், கால் ஆப்ஷன் செல் பண்ணதும் 0 போயிடும், எல்லாமே 0 ஆகிடும். உங்களுக்கு ஒரு நோ லாஸ் நோ ப்ராஃபிட் இந்த ஆப்ஷனில். ஆனால் நீங்கள் 24,600 நீங்கள் வாங்கின நிஃப்டி பேஸு 28,000 போச்சுனால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஒரு ₹3 லட்ச ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ அது வந்து ஓரளவு நல்ல ப்ராஃபிட். அது ஒரு 14% ப்ராஃபிட் வரும். அப்படி பார்த்தீங்கனாலுமே இன்னிலேருந்து அடுத்த டிசம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 14 மாதங்கிறது 14% ப்ராஃபிட்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 1%, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12%, அவ்வளோதான். அதுக்கு மேலே வராது. பேங்க்கில் எப்படி போட்டிங்கன்னா 8%, இங்கே ஒரு 12% வரும். அது கூட எப்போ நிஃப்டி 28,000 மேலே போனால் தான். இல்லைன்னா கீழே இருந்ததுன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜியினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஒரே ₹1 கூட உங்களுக்கு நஷ்டம் கிடையாது. எவ்வளோ பங்குச்சந்தை கீழே போனாலும் உங்களுக்கு ₹1 கூட நஷ்டம் கிடையாது. சரி, இந்த ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிற நல்ல விஷயங்கள் என்ன, கெட்ட விஷயங்கள் என்ன, அதாவது சேலஞ்சஸ் என்ன? ஃபஸ்ட்டு சேலஞ்சஸ் பார்த்துருவோம். இது வந்து நெக்ஸ்ட் இயர் டிசம்பர் ஆப்ஷன்றதுனால லிக்விடிட்டி கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். நீங்கள் பையரு ₹1,000 செல்லர் ₹1,050 இருப்பான். நீங்கள் உடனே மார்க்கெட் ரேட் போட்டு வாங்கினீங்கன்னா ₹50 வீணாக போயிடும். லிக்விடிட்டி ஒரு பிரச்சனை இருக்குது. இது வந்து ஒன்று. ரெண்டாவது, இந்த நிஃப்டி பீஸை வாங்கிட்டு இந்த நீங்கள் காலை செல் பண்ணணும்னு சொன்னால் எக்ஸ்சேஞ்சில் மார்ஜின் கேட்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் நிஃப்டி பீஸ் வாங்கிட்டு ஒரு காலை செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் வந்து 0. உங்களுக்கு 0 ரிஸ்க். ஏன்னா மார்க்கெட் மேலே போனாலும் உங்களுக்கு லாஸ் கிடையாது, கீழே போனாலும் லாஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா மார்ஜினே வாங்கக்கூடாது. உலகம் முழுக்க அதுதான் நடைமுறை. ஆனால் இந்தியாவில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ன ஷேர் வச்சுருக்கிறீங்க, ஆப்ஷன் மார்க்கெட்டில் என்ன காலை செல் பண்ணுறீங்க, இது ரெண்டுத்துக்கு லிங்க்கு கிடையாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, இங்கே நீங்கள் ஆப்ஷன் செல் பண்ணது நீங்கள் தனியாக மார்ஜின் பே பண்ணணும். அதுவும் பாருங்கள், உலகம் முழுக்க நடைமுறை என்னென்னா ஸ்பேன் மார்ஜின் ஒன்று இருக்குது. ஸ்டாண்டர்ட் போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க. அதுதான் மார்ஜின். ஆனால் இங்கே என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்பேன் மார்ஜினை வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பனிஷ்மெண்ட்டு மார்ஜின், அதுக்கு பேர் எக்ஸ்போஷர் மார்ஜின், அதையும் வாங்குவாங்க. இப்போ நம்ம ட்ரம்ப் சொன்னார் இல்லையா, 25% வரி விதிக்கிறோம், ப்ளஸ் ஒரு 25% பனிஷ்மெண்ட் டேரிஃப். நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதுனால அந்த மாதிரி தான் இது பண்ணுவாங்க. அப்போது இங்கே என்ன நடக்கும்னாக்கா, இந்தியாவில் இந்த எக்ஸ்போஷர் மார்ஜின் இருக்குது, பனிஷ்மெண்ட் மார்ஜின். இன்னும் பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல அருமையான ஹெட்ஜிங்லாம் நீங்கள் லாங் டேர்ம் ஆப்ஷனில் தான் பண்ண முடியும், ஷார்ட் டேர்ம் ஆப்ஷனில் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் இந்தியாவில் செபியோட ரூல் படி நீங்கள் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணும்போது 9 மந்த்துக்கு மேலே இருக்கிற எக்ஸ்பைரியில் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது.
அப்படி பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பனிஷ்மெண்ட் மார்ஜின் ஒன்று இருக்குது. அது நீங்கள் ஸ்பேன் மார்ஜின் பே பண்ணணும், எக்ஸ்போஷர் மார்ஜின் பே பண்ணணும், எக்ஸ்ட்ரா எக்ஸ்போஷர் மார்ஜின் ஒன்று இருக்குது. அது எக்ஸ்ட்ரா பனிஷ்மெண்ட். ஸோ ஸ்பேன் மார்ஜின், பனிஷ்மெண்ட் மார்ஜின், எக்ஸ்ட்ரா பனிஷ்மெண்ட் மார்ஜின். பட் இதெல்லாம் வந்து ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்களுக்கு பண்ணால் நியாயம் இருக்குது. ஒரு ஹெட்ஜ் பண்ணுறவங்களுக்குலாம் எதுக்கு? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீக்லி ஆப்ஷனு, இன்ட்ராடே ஆப்ஷன் அதை தான் பண்ணி வீணாக போகிறாங்க. அதுக்கு வந்து இவங்க வந்து மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் லாங் டேர்ம் ஆப்ஷன் பண்ணுறவங்களாம் வந்து பெரும்பாலும் பெரிய ரிஸ்க் எடுக்கிறவங்க கிடையாது, நிறைய ஹெட்ஜிங் பண்ணுறதுக்காக பண்ணுறவங்க. ஆனால் அதுக்கும் போட்டு இந்த மார்ஜினை போட்டு தாளிக்கிறாங்க. ஸோ இது வந்து ரெண்டாவது சேலஞ்சு. மூணாவது சேலஞ்சு நான் சொன்னேன், ஒரு அபரிதமாக பங்குகள் இறங்குச்சுனால் நீங்கள் இந்த நிஃப்டி பேஸில் வர லாஸ் வந்து ஆப்ஷனில் வர ப்ராஃபிட் வந்து காம்பன்சேட் பண்ணாது. ஆனால் அது ஒரு டெம்பரரி ஃபினாமினா. நீங்கள் டக்குன்னு வெளியே வரணும்னா கொஞ்சம் லாஸ் வரும், நான் ஹோல்ட் பண்ணி அடுத்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு அது ப்ராஃபிட் வந்துடும். இதில் இருக்கிற இன்னொரு முக்கியமான ரொம்ப 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 நல்ல விஷயம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல வந்து யாரோ வந்து உங்ககிட்ட வந்து சார் இந்த ஷேர் நல்லாயிருக்கும், ஒரு 100 ரூபாயில் இருக்குது, நீங்கள் இந்த ஷேர் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, 100 ரூபா கொடுத்து அந்த ஷேரை வாங்கிடுறீங்க. நாளைக்கு அதுன்னா அது 90 ரூபா வந்துடுது. அப்போ நீங்கள் அவரை கேட்டிங்கன்னா என்ன சொல்லுறாரு, சார் 100 ரூபாய்க்கு வாங்கினீங்கல்ல, இப்போ 90 ரூபா சார், நீங்கள் திரும்ப வாங்குங்க, ஆவரேஜ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஆவரேஜ் 95 ரூபா தானே வரும் அப்படின்வாரு. அது சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். செய்யும்போது நம்ம ஆல்ரெடி நம்ம முதலீடு பண்ணதில் ஆல்ரெடி 10% லாஸில் இருக்கிறோம். இப்போ இன்னொரு 10% வாங்கினோம்னா நாளைக்கு ஒரு ஆள் இன்னொரு 10% இறங்கிச்சுன்னா எவ்வளோ லாஸ் வரும் அப்படின்னு ஒரு பயம் வரும். ஆனால் உண்மையிலே நீங்கள் திரும்ப 90 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா திரும்ப 80 ரூபாய்க்கு போகும். 80 திரும்ப அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அதே தான் சொல்லுவார், சார் திரும்ப நீங்கள் வாங்கி ஆவரேஜ் பண்ணுங்கள் சார், நீங்கள் 100 ரூபாயில் ஒரு ஷேர் வாங்கினீங்களா, இப்போ 90 ரூபாயில் ஒரு ஷேர் வாங்கினீங்களா, 2 ஷேர் ஆச்சா, இப்போ 80 ரூபாயில் இன்னும் 2 ஷேர் வாங்குங்க சார், அப்போ உங்களுக்கு ஆவரேஜ் இன்னும் கம்மியாகிடும் அப்படின்னாரு. அது சொல்கிறதுக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கும், ஆனால் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி முதல்ல வாங்கின ஷேருக்கு 20 ரூபா லாஸு, ரெண்டாவது வாங்கின ஷேருக்கு 10 ரூபா லாஸு, இப்போ நம்ம திரும்ப போய் இன்னும் 2 ஷேர் வாங்கினோம்னா நாளைக்கு 70 ரூபா பிரச்சனை என்னன்னு ஒரு பயம் வரும். ஆனால் இப்போது என்னோடய ஸ்ட்ராட்டஜிக்கு வாங்க. நீங்கள் 100 ரூபா இருக்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டீங்க, மார்க்கெட் கீழே போகுது, மார்க்கெட் கீழே போனால் தான் உங்களுக்கு 1 ரூபா லாஸ் இல்லையே. ஸோ அப்போ 90 ரூபா வந்ததுன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் இன்னொரு தடவை செய்யணும் இதே வேலையை. இப்போது 24,600 இருக்குது, இப்போ 24,600 நிஃப்டி பீஸ் வாங்கிட்டீங்க, 25,000 புட்டை பை பண்ணிட்டு 28,000 காலை செல் பண்ணிட்டீங்க. நாளைக்கு ஒரு வேளை ஒரு 1000 பாயிண்ட் இறங்கிடுதுன்னு வச்சுப்போம், 23,600 போயிடுதுன்னு வச்சுப்போம். அப்போ திரும்ப நீங்கள் நிஃப்டி பீஸை வாங்கணும், திரும்ப 24,000 புட்டை பை பண்ணணும், 27,000 காலை செல் பண்ணணும். சரி, அப்போ உங்களுக்கு தைரியமாக செய்வீங்க, ஏன்னா ஏற்கனவே இருக்கிறதுல உங்களுக்கு லாஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் தைரியமாக நீங்கள் இன்னொரு தடவை ஆவரேஜ் பண்ணுவீங்க. சரி, ஒரு நாள் நாளைக்கு 22,600 போகுது, அப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் 24,600 வாங்கினதுலேயும் லாஸ் கிடையாது, 23,600 வாங்கினதுலையும் லாஸ் கிடையாது, 22,600 வரும்போது என்ன பண்ணீங்க, திரும்ப வாங்கிட்டு 23,000 புட்டை பை பண்ணிவிட்டு 26,000 காலை செல் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இந்திய பங்குச்சந்தைகள் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் இந்தியாவில் வந்து 30% தான் பங்குச்சந்தைகள் இறங்கியிருக்குது இது வரைக்கும், கடந்த 25-30 வருஷம் ஆண்டுகால சரித்திரத்தில். 2 தடவை மட்டும்தான் 30%க்கு மேலே இறங்கியிருக்கு. அது வந்து ஒன்று லீமன் பிரதர் கொலாப்ஸ் 2008, கரோனா வைரஸ் 2020. ஆனால் அந்த 2 தடவையுமே அடுத்த ஒரே வருஷத்தில் 100% பங்கு சந்தைகள் ஏறி இருக்குது. நீங்கள் வந்து அந்த 2 இன்சிடெண்ட்டை விட்டுட்டிங்கன்னா, அந்த 2 இன்சிடெண்ட்டில் இதை பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு லாபம் இருந்திருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து ஒரு 100 ரூபா இருக்குன்னா, அந்த 100 ரூபாயை நீங்கள் என்ன பண்ணணும், டெப்ட் ஃபண்டில் போட்டணும், அதில் வட்டி வரும். ஸோ ஒரு 10% பங்கு சந்தைகள் இறங்கிச்சுன்னா அந்த 100 ரூபாயிலேருந்து 20 ரூபாயை லிக்விடேட் பண்ணி இங்கே கொண்டு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை செட்டப் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு 5% பங்கு சந்தைகள் விழும்போதும் ஒரு 20% டெப்ட் ஃபண்ட்லேருந்து இங்கே கொண்டு வரணும். அப்போ 30% வரைக்கும் இறங்கினாலும் உங்களால் வாங்கி ஆவரேஜ் பண்ண முடியும். நீங்கள் தைரியமாக வாங்கி ஆவரேஜ் பண்ணுவீங்க, ஏன்னா மார்க்கெட் எவ்வளோ கீழே போனாலும் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற பொசிஷனில் 1 ரூபா கூட லாஸ் கிடையாது. 30% இறங்கிடுச்சுன்னா அடுத்த ஒரு வருஷத்தில் அந்த 30% மீண்டு வந்ததுனால் உங்களுக்கு நல்ல அபரிதமான ப்ராஃபிட் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுடைய ரிட்டர்ன் வந்து பேங்க் எஃப்டி ரிட்டர்னை விட நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் வித் 0 ரிஸ்க். இந்த இடத்துல பாயிண்ட் வந்து 0 ரிஸ்க். ஆனால் சார் எனக்கு பேங்க்கில் எஃப்டி போட்டால் 8% வருது, நீங்கள் 10% 12%ன்றீங்க, எனக்கு அது பத்தாது சார், ஒரு 20%லாம் ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கண்டிப்பாக நம்ம யூடியூப்பில் சொல்ல மாட்டோம். ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நம்ம யூடியூப்பில் சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன், நமக்கு காசு கொடுத்து யாரும் நம்மக்கிட்ட வந்து ஒர்க் ஷாப் வந்து கற்றுப்பாங்க. அதை நம்ம தனியாக கிளாஸ் வச்சுப்போம்.
அதுக்கு தனியாக காசு வாங்கிப்போம். அது நம்ம வருமானம் அது. ஸோ கண்டிப்பாக அது வந்து ஆனால் இருக்குது. அதெல்லாம் பண்ண முடியும். அதெல்லாம் எப்படி பண்ணுறது? ஸோ அதெல்லாம் வந்து அது கொஞ்சம் எக்ஸ்பர்டைஸ் அதிகமாக தேவைப்படும். அதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அது யூடியூப்லேருந்து அவ்வளோ லேஸில் சொல்லிக் கொடுக்க முடியாது. அது மணிக்கணக்காகும் அது சொல்லிக் கொடுக்குறதுக்கு. அது சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் 1 நாள் 2 நாள் ஆகும். ஸோ நடுவில் நம்ம ஒர்க் ஷாப் பற்றி கொஞ்சம் விளம்பரம் பண்ணிக்கணும் இல்லையா? ஆனால் இப்போலாம் நான் வந்து பெருசாக அதிகமாகலாம் ஒர்க் ஷாப் பண்ணுறதில்ல. ஏன்னா நான் பெரும்பாலும் வெளிநாட்டில் தான் இருக்கிறேன். அதனால் அதிகமாக பண்ணுறதில்ல. இருந்தாலும் அப்பப்போ வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம ஒர்க் ஷாப்பையும் நம்ம கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணிக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜியில் சில மைனஸ் பாயிண்ட் இருக்குது, சில ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இதனுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து 0 ரிஸ்க். ஸோ அந்த 0 ரிஸ்கில் ஓரளவுக்கு எஃப்டியோட ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணுறது வாய்ப்புகள் நிறைய உள்ளது. ஆனால் வாய்ப்புகள் தான். கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணுவோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா பங்குச்சந்தைகள் தொடர்ந்து இறக்கத்திலே இருந்ததுன்னா நமக்கு லாஸ் வராது, ஆனால் பெருசாக ப்ராஃபிட்டும் வராது. ஆனால் இந்த இடத்துல ஒரே அசம்ஷன் தான், பங்குச்சந்தைகள் ரொம்ப இறங்கிச்சுன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் திரும்ப ஏறிடும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து செபியும் வந்து நிறைய விஷயங்களை செய்யணும். இந்த மாதிரி லாங் டேர்ம் ஆப்ஷன் பண்ணுறவங்களுக்கு மார்ஜின் குறைக்கணும், ஹெட்ஜிங் பண்ணுறவங்களுக்கு மார்ஜின் வாங்கக்கூடாது. அதெல்லாம் பண்ணாங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். பட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இப்போ நான் சொன்னதை பண்ணுறது வந்து பெரும்பாலும் 99% மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. என்னடா எஃப்டி போட்டால் 8% இவன் 10% 12%ன்றான், அதுவும் வந்தாலும் வரும் வரலனாலும் வராது அப்படின்வான். ஆனால் இதெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னு சொல்லிடுறேன் கேட்டுங்க. நிறைய பணம் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் போட்டுட்டு அந்த நிஃப்டி பீஸை வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு ப்ளச் பண்ணிவிடுவாங்க. ப்ளச் பண்ணிவிட்டு அவங்க அதில் ஒரு 10% ஹேர் கட் வரும். ஒரு ₹100 நிஃப்டி பீஸ் வாங்கினீங்கன்னா 10% ஹேர் கட் போக ₹90 லிமிட் கொடுப்பாங்க. அதில் ஒரு ₹10 நீங்கள் இந்த ஹெட்ஜிங்காக மார்ஜின்லாம் பே பண்ண வேண்டி வரும். மீதி ₹80 லிமிட்டை வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்க ட்ரேடிங் பண்ணி அந்த ட்ரேடிங்கில் ஓரளவு ப்ராஃபிட் பண்ணுவாங்க. அவங்களுடைய மெயின் தொழில் வந்து ட்ரேடிங். இது வந்து இந்த எக்ஸ்ட்ரா இல்லை, இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு தான் இது வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். பட் இதை தனியாக பார்த்தீங்கன்னா, இதை மட்டும் நீங்கள் தனியாக பண்ணிங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்ல முடியாது. பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி யாராலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா 0% ரிஸ்கில் உங்களுக்கு 20% ப்ராஃபிட் வேணுன்னா எப்படி? அதுனா உலகத்தில் வேறு யாரும் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. இதுலேயே பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதனால் இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜின்னு சில ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, மைனஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தெரிஞ்சதுனால் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நிறைய இருக்குது. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.